எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க. ஆண்டாளம்மா மட்டும்தான் வரல. வந்துட்டேன். வச்சுக்கிறேன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா. ஆண்டாள், ஏய், இது உனக்கே நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு மாமியாரே. வாங்க, நீங்களும் முன்னாடி வந்து உட்காருங்க. நான் உன் கூட உட்காந்து உறவு கொண்டாட வரல. இங்க என்னடி நடக்குது? சித்துவுக்கும் தென்றலுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்குது மாமியாரே. நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னனே. ஏய், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ எனக்கு என்ன வாக்குறுதி கொடுத்த? மாமியாரே, நாம கொஞ்சம் தனியா பேசுவோமா? ஏய், என்னடி கிண்டலா? கிண்டல் இல்ல மாமியாரே, நாம தனியா பேசினாதான் உங்களுக்கு நல்லது. வாங்க மாமியாரே, போலாம். கௌரவம் பார்க்காம வந்துருங்க. வாங்க. ஏய், எதுக்கடி தனியா கூட்டிக்கிட்டு வந்த? விஷயம் இருக்கு மாமியாரே. என்னடி விஷயம்? என் மகனை மட்டும்தான் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன். நீ என் புருஷன், மருமக, பேரன் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்க. நான் கூட்டிட்டு வரல மாமியாரே, அவங்களே தான் வந்தாங்க. அதுதான் உண்மை. நான் இப்பவே என் மகனையும் சேர்த்து எல்லாரையும் கூட்டிட்டு போறேன். நீ என்ன பண்றேன்னு பாக்குற. மாமியாரே, இது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். இங்க பிரச்சனை பண்ணாதீங்க. உங்களுக்கு நான் வேணா 2 ஆப்ஷன் தரேன். எது உங்களுக்கு சரின்னு தோணுதோ அதை செய்யுங்க. 1, நீங்க பிரச்சனை பண்றதுனா அதுக்கு நானும் ரெடி. போலீஸ் ஸ்டேஷன்ல சித்துவுக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் முன்னாடி நின்னு நடத்தி கொடுப்பேன்னு உங்க மகன் கிட்ட லேடி இன்ஸ்பெக்டர் எழுதி கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்க. என் புருஷனை நீங்க கூட்டிட்டு எல்லாம் போக முடியாது. வேணும்னா மத்தவங்கள கூட்டிட்டு போங்க. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. 2வது ஆப்ஷன் என்னன்னா, வந்தது வந்துட்டீங்க, நீங்களே பாட்டி ஸ்தானத்துல இருந்து சித்துவையும் தென்றலையும் உங்க பேர பிள்ளைங்கன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிடுங்க. உங்களுக்கு முதல் மரியாதை கொடுத்து நாங்களே கௌரவப்படுத்துறோம். அது உங்களுக்கு பெருமையாவும் இருக்கும், எல்லாரும் உங்களை பாராட்டவும் செய்வாங்க. இதுக்கு பிரதிபலனா நான் வேணா உங்களுக்கு ஒரு சகாயம் பண்றேன். ஏற்கனவே நான் உங்க மேல ஒரு மர்டர் அட்டெம்ப்ட் கேஸ் போட்டிருக்கேன்ல, அதுக்கு நீங்களும் வாய்தா மேல வாய்தா வாங்கிக்கிட்டு கோர்ட் பிடிவாரண்ட் கொடுக்கும் போதெல்லாம் தலைமறைவாயிடுறீங்க. அந்த கேஸ வேணா நான் வாபஸ் வாங்கிடுறேன். உங்க மேல எந்த புகாரும் இருக்காது. நீங்க சுதந்திரமாவும் இருக்கலாம். ஏற்கனவே உங்க குடும்ப வக்கீல் என்கிட்ட வந்து இந்த கேஸ நீங்க வாபஸ் வாங்கினா 1 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்க தரதா என்கிட்ட பேரம் பேசினாரு. அப்ப மாட்டேன்னு சொன்னா இப்ப கேஸ வாபஸ் வாங்க சம்மதிக்கிறேன். ஏன்னா என் மகன் சித்துவோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும். அதுக்காக தான். உண்மையத்தான் சொல்றியா? முழுக்க முழுக்க சத்தியமான வாக்கு மாமியாரே. நான் வாக்கு கொடுத்தா மாற மாட்டேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல.
அப்புறம் உங்க விருப்பம். நான் ரெண்டுத்துக்குமே தயாரா தான் இருக்கேன். இனி நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏய், நீ சொன்னபடி செய்யறது உறுதினா நான் ரெண்டாவது ஆப்ஷனையே எடுத்துக்கிறேன். என்ன நம்ப வச்சு அப்புறமா ஏமாத்தினேன்னா நான் பொல்லாதவள ஆயிடுவேன். என்ன பத்தி உனக்கு தெரியும்ல? நல்லா தெரியும் மாமியாரே. தெரிஞ்சுதானே நான் சொல்றேன். என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல. ஹாலுக்கு போலாமாத்த? நீங்களே முன்னாடி நின்னு பேரம் பேத்திங்களா ஆசீர்வாதம் பண்றீங்களா? பண்றேன்டி. நீ ரெண்டாவது சொன்ன மாதிரியே கேஸ வாபஸ் வாங்கணும். கண்டிப்பா வாங்குற மாமியாரே. இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்ப வாங்க போலாம். வில்லங்கமான கேஸ்ல மாட்டிக்கிட்டேன். அதுல இருந்து தப்பிக்கணும்னா இவ சொல்றபடி கேட்டுதானே ஆகணும். ஆக வேண்டியதா இருக்கு. லக்ஷ்மி, எல்லாம் ரெடியா? நிச்சயதார்த்தம் பண்ணிடலாமா? அம்மா என்னம்மா சொல்றீங்க? உனக்கு விளக்கமா எல்லாம் சொல்லணும். தமிழ்ல தானே கேக்குறேன். எல்லாம் ரெடியான்னு. எல்லாம் ரெடிமா. உன் மொழியே சரியில்லையே. அந்த பக்கமா போய் நில்லு. சரிங்கம்மா, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். என்ன ஐயரே, நிச்சயதார்த்த பத்திரத்தை எழுதிட்டீங்களா? எழுதியாச்சுமா. அப்ப சரி, சீக்கிரம் படிங்க. இதோ படிக்கிறேன். ஓம் மகா கணபதி போற்றி. நிகழும் பிலவ வருடம் ஆவணி மாதம் 10ஆம் நாளான இன்று மேதகு முன்னாள் நீதிபதி திருவாளர் ஐயா அருணாச்சலம் அவர்களும் அவரது துணைவியார் மகாகணம் பொருந்திய திருமதி ஆண்டாள் அம்மா அவர்களின் வாரிசுகளான திருவாளர் கண்ணன் திருமதி சாரதா அம்மாள் அவர்களின் திருநிறை செல்வன் சித்துவிற்கும் திருவாளர் சண்முகம் திருமதி லட்சுமி அம்மாள் அவர்களின் திருநிறை செல்வி மூத்த புதல்வி தென்றலுக்கும் திருமணம் செய்ய பெரியவர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. வாழ்க மணமக்கள், சுபமஸ்து. எல்லாருக்கும் சம்மதம் தானே? சம்மதம் தாங்க. அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் தட்ட மாத்திக்கலாமா? பொண்ணுக்கு அப்பா அம்மா, பிள்ளைக்கு அப்பா அம்மா முன்னாடி வாங்கோ. வாமா லட்சுமி. போ லட்சுமி. சதமானம் பவதி சதாயு புருஷேந்திரியே பிரதிஷ்டதி தானியம் தனம் வசம் பகவத்ரணாமம் சதசம் வத்சமாயு. பொண்ணு மாப்பிள்ள கையில கொடுத்து மாத்திக்க சொல்லுங்க. இந்தப்பா தென்றல் கையில போட்டு விடு.
மாப்பிள்ள அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்க, நல்லா நல்லா இருங்க. இருங்க. இந்தாங்க, நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்படியே அவங்க கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இந்த ஆண்டாள் இந்தாங்க. வாங்கிக்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. அத்தை, உங்க பேர பிள்ளைங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாமா, ஆ? ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்றோம் பண்றோம். போங்கப்பா, சித்து போ. போய் வாங்கிக்கோ. நல்லா இருங்க, நல்லா இருங்க. வாழையடி வாழையா சீரும் சிறப்புமா பல்லாண்டு வாழணும். எந்திரிங்க, எந்திரிங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. மாமியாரே, ஒரு நிமிஷம். என்ன உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்தான். ஒரு நிமிஷம் அப்படி வரீங்களா? சரி வா. என்ன எதுக்கு கூப்பிட்ட? இனிமே நம்ம வீட்டுக்கு வந்துடு, அங்க பேசிக்கலாம். சொல்லு, இனி என்ன வேணும் உனக்கு? மாமியாரே, அடுத்த வாரம் கோர்ட்ல நம்ம கேஸ் ஹியரிங்க்கு வருது. நீதான் வாபஸ் வாங்க போறியே, அப்புறம் எதுக்கு ஹியரிங் வரும்? இல்ல மாமியாரே, கண்டிப்பா அந்த கேஸ் நடக்கும். என்ன ஏமாத்திட்டல? வாழ்க்கை பூரா என்ன ஏமாத்துனீங்கல்ல, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் உங்களை ஏமாத்திட்டேன், அவ்வளவுதான். வாய்தா கேட்காம தலைமறை வாயிடாம கோர்ட்டுக்கு வந்துருங்க, அங்க சந்திப்போம். அம்மா, நான் வேண்டினபடி என் மகனுக்கும் தென்றலுக்கும் நல்லபடியா நிச்சயம் நடந்துருச்சு. எல்லாம் உங்களோட கருணை தான். இந்த கல்யாணத்தையே இதே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா நடத்தி கொடுத்துருமா. அம்மா, எங்க என்கேஜ்மெண்ட் நல்லபடியா நடந்தா பொங்கல் வச்சு தானம் பண்றதா வேண்டிக்கிட்டீங்களா? ஆமாண்டா. பாட்டி மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமோ? அப்படியெல்லாம் இல்ல, எந்த காரியம் பண்ணாலும் கடவுள் தானே வேணும் சித்து. நிச்சயம் நடந்ததுக்கே பொங்கல் கொடுக்கறீங்களே, அப்ப எங்களுக்கு கல்யாணம் நடந்தா? அங்க பிரதட்சணை பண்ணி இந்த கோவில்ல எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அன்னதானம் பண்ணுவேன். அத்தை, நீங்க எனக்கு கிடைச்சது பூர்வ ஜென்ம புண்ணியம். எங்களுக்காக அம்மன் கிட்ட எவ்வளவு வேண்டிக்கிறீங்க. இது என்னோட கடமை தென்றல். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? இந்தா, இந்த பொங்கல் எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடு. வாங்க மாமியாரே.
சித்துவுக்கும் தென்றலுக்கும் நிச்சயம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா பொங்கல் தானம் பண்றதா அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். நீங்களும் வாங்கிக்கோங்க. பாட்டி இந்தாங்க பிரசாதம். என்ன பாட்டி, நேத்து என்னமோ அவ்வளவு பாசமா பேசுனீங்க, இன்னைக்கு இவ்வளவு கோவமா பாக்குறீங்க? அவங்க எப்பவுமே அப்படித்தான். அப்போ ஒண்ணு பேசுவாங்க, இப்போ ஒண்ணு பேசுவாங்க. நேத்து ஒரு மாதிரி இருப்பாங்க, இன்னைக்கு வேற மாதிரி இருப்பாங்க. பாட்டி கலர் கலரா மாறுவீங்களோ? ஆனா பாட்டியோட ஒரிஜினல் கலர் நல்லாதாமா இருக்கு. அவங்க வீட்டுக்கு நான் மருமகளா போகும்போது பாத்திருக்கேன். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப அழகா இருப்பாங்க. எப்படி தென்றல் மாதிரி அழகா இருந்திருப்பாங்களா? சித்து பேசாம இரு. பாட்டி நீங்க கொச்சுக்காதீங்க பாட்டி. நான் கோவப்பட்டா நீங்கள்லாம் தாங்க மாட்டீங்க. என்ன சாரதா, சாமர்த்தியமா இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தி என்ன ஜெயிச்சுட்டேன்னு நீ நினைக்கிறியா? அப்படிலாம் இல்ல மாமியாரே, நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சேன். அம்மனையும் வேண்டிக்கிட்டேன், அதுவும் நடந்துருச்சு. அவ்வளவுதான். இவங்க கல்யாணம் எப்படி நடக்கும்னு நானும் பாக்குறேன். சீரும் சிறப்புமா நடக்கும் மாமியாரே. கல்யாணத்தை முன்னாடி நின்னு நீங்க தான் நடத்தி வைப்பீங்க. அது மட்டும் நடக்கவே நடக்காது. அம்மன் சன்னதியில வச்சு சொல்ற மாமியாரே, கண்டிப்பா நடக்கும். அம்மன் கண்டிப்பா நடத்தி கொடுப்பாங்க. அம்மா போலாம். மாமியாரே வாங்க, நான் போலாம். போயிட்டு வரேன். அத்தை போலாம் அத்தை. என்ன என்ன அப்படி பாக்குற? இது உனக்கே நியாயமா இருக்கா? உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? நீ தினமும் உடுத்துறியே பட்டு புடவை, அத்தனையும் நான் வாங்கி கொடுத்தது. உனக்கு அபிஷேகம் நடக்குதே, பால் பன்னீர் தேன்னு, ஒண்ணு விடாம தினமும் நான் அபிஷேகம் பண்றேன். பத்தாததுக்கு தங்கத்துல ஒட்டியானமும் வாங்கி கொடுத்திருக்கேன். உன் கழுத்துக்கு நெக்லஸும் வாங்கி கொடுத்திருக்கேன். இதெல்லாம் போதாதுன்னு வைர மூக்குத்தையும் செஞ்சு போட்டிருக்கேன். இது அத்தனையும் நான் உனக்கு செஞ்சிருக்கேன். ஆனா நீ எனக்கு என்ன செஞ்ச? என் ஜென்ம விரோதிய நீ ஜெயிக்க வச்சுட்ட. ஆனா என்ன தோக்க வச்சுட்ட. இப்ப உனக்கு சந்தோஷமா? ஏன் இப்படி செஞ்ச? உன் மேல எவ்வளவு பக்தி வச்சிருந்த, உன்னையேதான் நம்பிக்கிட்டு இருந்த. என்ன மோசம் பண்ணிட்டியே. இப்போ அவளுக்கு துணை போயிட்டியே. இன்னைக்கு என்ன என்ன பாக்குற? நான் கும்பிடுவேன்னு எதிர்பார்க்கறியா? நான் உன்னை கையெடுத்து கும்பிட மாட்டேன், கும்பிடவே மாட்டேன். ஏன்னா உன் மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன். உனக்கு உண்மையிலேயே சக்தி இருந்தா, என் மேல கருணை இருந்தா என்ன ஜெயிக்கவே. என் ஜாதகத்துல கண்டம் இருக்குன்னு ஜோசியர் சொல்றாரு. அந்த கண்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழியை காட்டு. கருப்பையா, அம்மா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிட்டு ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வா. சரிங்க. அந்த சாரதா கிட்ட நான் தூக்க கூடாது, தோக்கவும் மாட்டேன்.
எனக்கு நீதான் வழியை காட்டணும். வழியை காட்டுன்னு கேட்டா வழியை கொடுக்கறியா?